எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கன்னடா மூவி கப்ஜா இங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பழமொழி உண்டு, வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். தமிழ்நாடு மண் வந்து அந்த மாதிரி ஒரு பாசக்கார மண். ஏன்னா வந்து யார்கிட்ட டேலண்ட் இருக்கு, யார்கிட்ட உழைப்பு இருக்குது, அவங்கள மதித்து அவங்கள வந்து சப்போர்ட்டு பேக் பண்ண இருக்குது நம்ம தமிழ்நாடு மக்கள். இது வந்து உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் வந்து சார் பயப்படாதீங்க சார், இந்த படம் கண்டிப்பாக வெற்றி வரும். ஏன்னா வந்து மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து என்றைக்குமே உழைப்புக்கு வந்து முக்கியம் கொடுப்பாங்க. உழைப்பால் நம்ம இந்தியாவே எல்லா மக்களும் உழைக்கிற உண்மையாக உழைக்கிற மக்கள்கள். அது தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்கேயும் பார்க்கலாம், இந்தியா இருக்கட்டும், சிங்கப்பூர் இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாக தமிழ் மக்கள் பரவியிருக்காங்க. அதெல்லாம் காரணம் அவங்களோட உழைப்பு. அந்த உழைப்பு வந்து என்றைக்குமே லைக் பண்ணாங்க. அந்த உழைப்பு வந்து படத்தில் வந்து நீங்கள் செமையாக உழைச்சிருக்கீங்க. அந்த உழைப்பு இந்த அந்த பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சாங்கு, அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பு இருக்குது. இந்த சாங்குக்கு பின்னால் வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப இருக்குது. அதால் கண்டிப்பாக வேற லெவல் சக்ஸஸ் ஆகும். இது வந்து உலக உண்மை. இன்னொன்று விஷயம் வந்து, எனக்கு வந்து இந்த படத்தில் சான்ஸை கொடுத்துருக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து உலகத்தில் வந்து மனிதனா பிறக்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அதுலேயும் வந்து இந்தியனா பிறக்கிறது பெரிய புண்ணியம். அதுலேயும் ஒரு தமிழனா பிறக்கிறது இன்னொரு பெரிய பெரிய புண்ணியம். அந்த மாதிரி உலகத்துல எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ சினிமாங்கள் வந்து கொண்டே இருக்குது. என்னோட அனுபவம் வந்து சினிமால கம்மியா இருந்தாலும், ஆனா வந்து நான் பார்த்த வந்து ஒரு என்னோட 18 படம் பண்ணிட்டேன். தமிழ்ல ஒரு 8 படம் அதை லான்ச் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த படத்துல பண்ணும்போது எனக்கு அது அந்த மாதிரி ஒரு வேல்யூ தெரிஞ்சது. ஆனா ஐ படத்துல வந்து சங்கசார் கூட பண்ணியிருந்தேன். ஐ படத்துல வந்து நான் பட்டினம்பாக்கம் கேரக்டர்ல ஒரு பட்டினம்பாக்கம் ரவி அந்த கேரக்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு அந்த கேரக்டர் வந்து இன்னும் வர எங்க ஏர்போர்ட் போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, என் பேர் உண்மையான பேர் காமராஜ். எல்லாம் மறந்துட்டு பட்டினம்பாக்கம் ரவி போடுறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது ஐ படம். அந்த படத்துல வந்து எனக்கு எப்படி அந்த ஸ்டார்டிங்ல ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீவர்னா சங்கர் சார் வந்து லிஜெண்ட், நம்ம இந்தியாவில் வந்து பெரிய டைரக்டர். அவரு படத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து அவர் பார்க்கும்போது சின்ன ஒரு நர்வஸ் இருந்தது, எப்படி பண்ணது பண்ணு. அந்த நர்வஸ் இருக்கும்போது சார் வந்து என்னை பார்த்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணப்ப அதெல்லாம் அந்த படத்தில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிங் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அவருக்கு சாருக்கு கோடி பண்ணியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் சிங்கம் 3, மெர்சல், மாரி 2, சுல்தான், யுத்த சத்தம் அதெல்லாம் படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த படம் கப்ஜா படம் பண்ணும்போது எனக்கு சின்ன பயம் வந்தது. ஏன் சொல்ல வரா, இதோடைய பேக்ரவுண்டு, இதோடைய செட்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் வந்தது. ஆனா மீதி எல்லா படம் பண்ணியிருக்கேன், அதில் வந்து இருக்கு. இதோட படத்துல நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு போன அப்புறம் அதோடைய செட்டுலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தனியாக பயம் வந்த போய், என்னப்பா ஒரு பெரிய செட்டா இருக்கு, ஒரு பெரிய லெவல், அதை நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம், அந்த ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் இருந்தது. அதாவது லாங்குவேஜ் வரை கன்னடா லாங்குவேஜ், நான் சுத்தமான தமிழ, கன்னடா லாங்குவேஜ் டயலாக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. ஐ படத்துல சங்கர் சார் வந்து எனக்கு எப்படி ஒரு தோல் மேல கை தொட்டு நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணாங்களோ, அதே மாதிரி நம்ம டைரக்டர் சங்கர் சார் வந்து நீங்க பயப்படாதீங்க, நல்லா பண்ணுங்க, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸஸ் கொடுத்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கோடி புண்ணியம் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அந்த லாங்குவேஜ் டைரக்ட் பண்ணி அது நடிக்க ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா என்னை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணீங்க. அந்த என்கரேஜால என்னால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடிஞ்சது. அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஸோ மச் சார். இந்த படம் வந்து 6 மாசமோ 1 வருஷமோ இல்லை, 3 இயர்ஸா அந்த ஷூட்டிங் போயிட்டு இருந்து. ஆனா 3 இயர்ஸா வந்து நாங்க அங்க ஷூட்டிங் போவோம். அந்த செட்டு பார்த்தா அந்த ஃபுல்லா டஸ்டா இருக்கும். ஆனா படம் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி, அந்த மாதிரி சப்ஜெக்ட், அந்த மாதிரி ஒரு ரியல் கேங்ஸ்டார் வந்து எப்படி இருக்கும், அந்த ஒரு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், அதில் அந்த சிட்டிசன் வர்றதுக்காண்டி
எப்பவுமே ஒரு புகை மூட்டமா இருக்கும், டஸ்டா இருக்கும். அதுல வந்து நாங்க வந்து ஷூட்டிங் முடிச்சு கிளம்பி ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா நம்ம டேரக்டர் சந்தோஷ் சார் தான். என்ன டெஸ்ட் அஞ்சிடும் காலில் என்றானா அவர் பேக்கப் வர அதிலே இருப்பாரு, வெளியே போகவே மாட்டாரு. அவரோட டெஸ்ட்லயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒரு பெரிய லெவல சக்சஸ் முடிச்சிருக்காங்க. அது உண்மையிலே அவருக்கு கடவுளுடைய ஆசை ரொம்ப இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு நோய் இல்லாம எந்த ஒரு பலம் இல்லாம அவரை ஒரு 3 இயர்ஸா கஷ்டப்பட்டு வேற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் படத்தை சாங்க பார்த்தேன், எனக்கு பிளட் அப்படியே ஏறுது. அந்த அளவுக்கு சூப்பராக பாட்டு இருக்குது. இதுக்கு எல்லாமே சாரு தான். சாரு வந்து டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் படத்தை அவரும் ப்ரொடியூஸ் பண்றாப்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டம் நான் கண்ணால பார்த்தேன். ஆனா வந்து அந்த கஷ்டத்துக்கு வந்து விடிவு காலம் வருத மார்ச் 17 வந்து அவருக்கு விடிகாலம் பறக்கும். அது நல்ல மாதிரி அமையும். அதுக்கு என்னுடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த படத்தை சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட அது இல்லாம ஹீரோ சார் கூட எனக்கு என்கரேஜ் பண்ணாப்ப. உபேந்தர் சார் வந்து இதை மோஸ்ட்லி சுப்ரியர் ஹீரோ, அவரும் கூட எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாப்ப. அவருக்கும் அங்க நம்ம கேமராமேன் சாருக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிஞ்சுக்குவேன். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.